Hi students, welcome to Ananya Tuition. Maths தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸை மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். என்னென்னா நம்ம பேசிக்கில் நம்ம நம்பர்ஸ் எண்கள்னு சொல்லி பார்ப்போம். அந்த எண்களில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இது பேசிக் இது தெரிஞ்சால் தான் இதுலேருந்து நம்ம ஒரு 5 marks அடுத்தது சம்ஸ் கேட்கும்போது அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த பேசிக்கே தெரில அப்படின்னா நமக்கு சம்ஸ் செய்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் இந்த பேசிக் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இயல் எண்கள், தமிழில் இயல் எண்கள் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எண் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க, கேபிட்டல் எண். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா நமக்கு நம்பர்ஸில் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியதான் நேச்சுரல் நம்பர்ஸ். 1, 2, 3 எக்ஸட்ரா 10, 100, 1000 அப்படி போய்கிட்டே இருக்கும். பட் ஆனால் முடிவு வந்து அப்படியே எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுற நம்பர் என்னவோ 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா எண்களுமே வந்து இயல் எண்கள் தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து கொஷினில் எண் அப்படின்னு சொல்லி அவங்க டினோட் பண்ணிட்டாங்களே அப்படின்னாலே நமக்கு அது தெரிஞ்சுருக்கணும் என்னென்னா அது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழு எண்கள். முழு எண்கள்னால் ஹோல் நம்பர்ஸ்னால் W அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. அப்போ இந்த முழு எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0லேருந்து 0க்கு அப்புறம் 1, 2, 3 அப்படியே எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து 0 தான். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எண்கள் தான் முழு எண்கள், ஹோல் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம். அதை டபிள்யூன்னு டினோட் பண்ணுவாங்க. இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா முழுக்கள்னால் இண்டீசர்ஸ், இங்கிலீஷில் வந்து இசட்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. அப்போ இந்த முழுக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மைனஸ் நம்பர் ப்ளஸ் நம்பர் எல்லாமே கலந்துருக்கும். இப்போ -2, -1, 0, 1, 2 எக்ஸட்ரா இங்கிட்டும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் முழுக்கள். -0 ப்ளஸ் இது 3 சேர்ந்தது தான் முழுக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த எண்கள் வந்து இயல் எண்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் முழு எண்கள்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இண்டீஜர்ஸ் அப்படின்னா -0 அண்ட் ப்ளஸ் நம்பர் எல்லாம் கலந்தது தான் முழுக்கள், இண்டீஜர்ஸ் இசட்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ்னால் விகிதமுறு எண்கள். இது வந்து Qன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்கும். ஸோ P/Q அப்படிங்கிற அந்த வடிவத்தில் இருக்கிறது தான் விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை Qன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த விஷயம் வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்தே வந்திருக்கும். 6th, 7th, 8th நம்ம கண்டினியூஸாக வரும். நம்ம இந்த இது தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம இதை சம்மந்தப்பட்ட சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான சின்ன ஒரு வீடியோ தான் அது கொடுத்துருக்கோம். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.